ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ கோர்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஒரு பேப்பர் கொடுத்து அதில் வந்து 3 வழக்குகள் நீங்கள் வந்து தொடுக்கலாம். ஸ்டேட்டாக கன்ஃபர்ஷன் போவாங்க 1 by 1. அதை நான் கேட்டுட்டு நான் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அமித் தான் உள்ளே போனார். கடகடகடன்னு போனார். அதில் வேறு வந்துட்டு போகும்போது அந்த டாஸ்க் புக் அங்கே வச்சார கீழே வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. உடனே அதிலே வந்துட்டு விற்கிறவங்க சண்டை முடிச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனார். போயிட்டு ஒரு 3 கேஸு. ஃபஸ்ட்டு கேஸ் யார் மேலேனா கானா அமித் மேலே. என்னென்னா, நான் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போதும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே வந்து என்னை வந்து டென்ஷன் பண்ணி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணி என்னோடய வேலையெல்லாம் கெட்டு போகுது. அதனால் இனி அவர் என் பக்கமே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கேஸு. ரெண்டாவது ஆதரிக்கு என்னென்னா, கிச்சன் டீமில் வந்துட்டு நான் வீக்கெண்ட் எபிசோடில் வாக்கிங் போகன்ற மாதிரி ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சும்மா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது முரண்பாடாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேஸு. அடுத்தது பாரு மேலேயும் கமருதி மேலேயும் ஒரு கேஸு. என்னென்னா, மைக்கு போடாமல் இவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இதை நான் வந்துட்டு முதலே சொல்லிகிட்டு இருந்தேன், அவங்க கேட்கல. இருந்தாலும் இப்போ இவங்க பண்ண பிரச்சனையால் எல்லாருக்கும் வந்து முட்டை, டீ, பால் எல்லாமே கட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மூடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஃபுட்டுன்றது. இப்போ டென்ஷன் ஆனாங்கன்னா நிறைய சண்டைகள் வரும். நிறைய சண்டைகள் வந்து அது என்னோடய கேப்டன்சி தலைமையில் வரும்போது எனக்கு நிறைய சேதாரம் ஏற்படும். அதனால் எனக்கு அதுக்கு ஒரு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். பார்வதியும் கமருதுன்ற மாதிரி போட்டார் ஒரு வழக்கு, பயங்கரமான ஒரு வழக்கு. வினோத் தான் அல்டிமேட்டு, பிக் பாஸ் மேலேயே ஒரு கேஸை போட்டார். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆதரி மேலே ஒரு கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்த நட்புகளை தகர்க்கிறதும், என்னோடய ரசிகர் மத்தியில் என்னை அசிங்கப்படுத்துறதும், திவாகர் போனதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறதும், இது ஒன்று. இன்னொன்று, ரெண்டாவது சபரி மேலே ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி அங்கே சண்டை தேவையில்லாமல் அந்த சண்டையில் மூக்கு நுழைச்சி அங்கே அவங்ககிட்டே பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து பெருசாக்கிட்டு போயிடாரு அப்படின்னாரு. 3வது தான் சூப்பர். பார்வதியும் கமருதினும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சரி. அதுக்காக எங்களுடைய சாப்பாட்டில் கையை வச்ச பிக் பாஸ் மேலே ஒரு வழக்குன்ட்டார். பிக் பாஸ் சைலண்ட்டாக இருந்தார். இவருக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை மைக்கை மறைச்சி பேச சிரிச்சாருன்னு தெரில. பிக் பாஸ், நான் வேணால் வழக்கை மாற்றிட்டுமா இருங்க, நான் என் வக்கீல்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ நான் என் வக்கீல்கிட்ட கேட்டேன். வக்கீல் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது சக கண்டஸ்டன்ட் வந்து சக கண்டஸ்டன்ட் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் என் மேலே போட முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே, சாரி பிக் பாஸ், சரி இங்கேயும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்போது யோசிச்சு பார்த்தாரு. எனக்கு எதுவும் ஐடியா வரலன்னு ஓட்டார் அவர். ஸோ பயங்கரமாக இப்போ தான் ஒருத்தருங்களும் வந்துட்டு அவங்களுடைய வழக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் கானவனத்தை வந்துட்டு பிக் பாஸ் மேலே போட்டார் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டு. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான வழக்குகள் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.